ஹாய் கைஸ், தக்காளி குருமாவுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு போட்டு 2 நிமிஷம் நல்லா பரட்டி கொடுங்க. இப்போ ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நல்லா வந்திருக்கு பாருங்கள் கண்ணாடி பதம். இப்போ நம்ம ஒரு 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா கிளறணும். அடுப்பை லோ பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மசியணும் தக்காளி வெங்காயம், இந்த அளவுக்கு மசியணுங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தேங்காய் சீரகம் நல்லா மைய அரைச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் கொடுத்து இறக்கணும்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. இதுக்கு இன்றைக்கி நாங்கள் பூரி தாங்க போட்டிருந்தோம். பூரி, சப்பாத்தி, இட்லி, இடியாப்பம், தோசை, சாதம் எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.